வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நீங்கள் நானும் சேர்ந்து வாசிக்கலாம் என்று விரும்புகிறேன். 121வது சங்கீதம், அதன் முதல் 2 வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 121வது சங்கீதம், அதன் முதல் 2 வசனங்களை, 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்னொரு முறை சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து திரும்பி சொல்லுங்க, விட்டுறாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்கான உதவி வந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கான ஒத்தாசை வந்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, தளர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்கான உதவி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பல நேரங்களில் நமக்கு ஆண்டவருடைய உதவி தேவைப்படுகிறது. இந்த வார்த்தை அல்லது இந்த செய்தி பிறந்த எப்படி உருவானது அப்படின்ற அந்த ஸ்டோரியை உங்களோட சம்பவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பாடல் ஒன்று உண்டு. சமீபத்தில் வெளியான பாஸ்டர் ஜோயல் தாமஸ் ராஜ் அவர்களுடைய பாடல் கிழக்கும் மேற்கும் என்கிற ஒரு பாடல். உங்களில் சிலர் கூட அந்த பாடலை நீங்கள் கேட்டிருக்கலாம். அந்த பாடலுடைய இன்ட்ரோடக்ஷனில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, உலக மனிதர்களுக்கு 4 திசைகள் உண்டு. எத்தனை திசைகள் உண்டு? 4 திசைகள் உண்டு. ஆனால் பல நேரங்களில் அவர்கள் அறிக்கையிடுகிறத பார்த்துருப்போம். 4 பக்கமும் எல்லாம் அடைச்ச மாதிரியே இருக்குது, எந்த பக்கம் போகிறதுனே தெரியலை. ஆனால் போதகர் ரொம்ப அழகாக சொல்லுவார், உலக மனிதர்களுக்கு 4 திசை, ஆனால் உங்களையும் என்னையும் போன்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு 5வது ஒரு திசை இருக்குது. எத்தனாவது திசை இருக்குது? அதுதான் மேலே பார்க்குறது. அதுதான் எங்கே பார்க்குறது? மேலே அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்மை முகம் நோக்கி பார்த்திடுவேன், நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அந்த பாடல், அந்த கோரஸை மாத்திரம் நம்ம பாடிட்டு நம்ம அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம் என்று விரும்புகிறேன். சிம்பிளான கோரஸ் தான். என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? என் கைகளை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாருடைய கண்கள் எல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறதோ, ஒத்தாசை வருகிற பர்வதங்களை நோக்குகிறதோ, யாருடைய கைகளை எல்லாம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த தேவனை நோக்கி உயர்த்தப்படுகிறதோ, யாருடைய இருதயமெல்லாம் அவரை அந்த திசையை நோக்கி பார்க்கிறதோ, அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. என்னோட சேர்ந்து அதை மாத்திர வலது கரத்தை உயர்த்தி என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படு. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவ. எஸ், இன்னொரு முறை. கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கான உதவி வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருவதனால் நான் எந்த காரியத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வார்த்தைக்கு தலைப்பு கூட ஆண்டவர் எப்படி கொடுத்தார்? ஹோல்ட் ஆன், யுவர் ஹெல்ப் இஸ் ஆன் யுவர் வே. நீங்கள் விட்டு விடாது இருங்கள், உங்களுக்கான உதவி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் we come with this pain, இல்லை எப்படி ஒரு வேதனையோடு, எப்பயோ விட்டுருக்க வேண்டிய காரியம் பாஸ்டர், எப்படியோ கைவிட்டு இருக்க வேண்டிய தொழில், ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை காலமாக எவ்வளவோ போராடி அப்படியே இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறோம்.
என் குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனை எப்பயோ மனசு விட்டுருக்க வேண்டிய ஒரு காரியம், எப்பொழுதோ இது வேண்டாம் அப்படின்னு விட்டுருக்க வேண்டிய காரியம். ஆனாலும் ஆண்டவருக்கு பயந்ததுனால, ஆனாலும் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படியே இழுத்து 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 எவ்வளவு கஷ்டமா, எவ்வளவு கஷ்டமா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்ம எதிர்கொண்டு இருக்கிற அந்த பிரச்சனை என்பது, அந்த நெருக்கம் என்பது, அந்த போராட்டம் என்பது அப்படியே ஒரு இந்த நூல் இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளவு மெல்லிசா. இதுக்கு மேலே விட்டாது உடஞ்சிரும், இதுக்கு மேலே விட்டாது அது 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 எப்படி சொல்றது, அது பிரிந்து போகும் என்கிற நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், விட்டு விடாதே, உனக்கான உதவி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில், அந்த பிரச்சனையின் அந்த கோரத்தில், அந்த 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 அது விழுந்து போகிற அந்த நுனியில இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள், உங்களுக்கான ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிற தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவனா? உதவி செய்கிற தேவன். வேதத்தில் சில வசனங்கள், விசில் வருதுமா, வேதத்தில் சில வசனங்களை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு என்ன பண்ணுவேன்? இந்த ஒத்தாசை, சகாயம், உதவி, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிற அந்த 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 உதவியை குறிக்கிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? சகாயம் பண்ண. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் எனக்கு சகாயம் பண்ணுவார்? ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மால சில காரியங்கள் முடியாமல் இருக்கலாம், நம்மால சில காரியங்களை மேற்கொள்ள முடியாமல் போகலாம், நம்மால் சில காரியங்களை செய்ய முடியாமல் போகலாம், நம்மால் சில காரியங்களை சாதிக்க முடியாமல் போகலாம், நம்மால் சில காரியங்களை விட்டுவிட முடியாமல் இருக்கலாம், ஜெயிக்க முடியாமல் இருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், விட்டு விடாதே, விட்டு விடாதே, உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்களேன். இன்னொரு சங்கீதத்தில், 37வது சங்கீதத்தில் 39, 40வது வசனங்கள் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்குமான ரட்சிப்பு யார் இடத்திலிருந்து வருமா? அதை தான் பாடணும்ல. கிழக்க பார்க்கக்கூடாது, மேற்க பார்க்கக்கூடாது, வடக்க பார்க்கக்கூடாது, தெற்கையும் பார்க்கக்கூடாது. எங்கே பார்க்கணும்? என் கண்களை ஏறெடுப்பே, சொல்லுவோமா, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பே, கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, வெட்கப்படுவதில்லை. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வர. வசனம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் என்ன செய்யவில்லையா? வெட்கப்பட்டு. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் பாடுகிறார், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் ரொம்ப சிறைப்பட்ட ஒரு சூழ்நிலை, ரொம்ப கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, விடுவிப்பார் இல்லாமல், உதவுவார் இல்லாமல் உழன்று கொண்டிருக்கிற நிலைமையில் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. நீங்கள் எந்த சூழ்நிலையோடு வந்திருந்தீங்களோ ஆண்டவருக்கு தெரியுங்க. நீங்கள் என்ன தேவையோடு வந்திருக்கிறீங்களோ ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் என்ன விதமான பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களோ ஆண்டவருக்கு தெரியும். எந்த காரியத்தில் ஆண்டவரே என்னால் முடியலையே, இதுக்கு மேலே நான் என்ன செய்யறதுன்ற ஏக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு தெளிவாய் பேச விரும்புகிறார். வானத்தை பூமியை உண்டாக்கி
உண்டாக்கின என்னிடத்தில் இருந்து உனக்கான ஒத்தாசை வரும், உனக்கான உதவி வரும். நீ தோற்று போவது இல்லை, நீ அழிந்து போவது இல்லை, நீ நிர்மூலம் ஆவது இல்லை, நீ அவமானப்படுவது இல்லை. கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனாய் நீர் என்னோடு கூட இருக்கிறபடியால் நான் விற்கப்பட்டு போவது இல்லை. அறிக்கையிடுங்க இந்த வார்த்தைகளை, அறிக்கையிடுங்க இந்த வார்த்தைகளை. this morning let's start with confessing this word. இந்த வார்த்தையை அறிக்கையிட போகிறோம். அறிக்கை நல்ல நாவுகளை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராய் மனிதர்களை அல்லப்பா, என்னுடைய உறவுகளை அல்ல, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதங்களுக்கு நேராய் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடும், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். வெட்கப்படும் சொல்லுங்க, கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உம்முகம் நோக்கிடுவேன், வெட்கப்படுவதில்லை. சிம்சோன் பராக்கிரமசாலியா இருந்த தேவனுடைய மனுஷன், பராக்கிரமசாலி. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்களை எல்லாம் நாம் நிதானித்து பார்க்கும் பொழுது சராசரியான மனிதர்களால் அவர் செஞ்சதில் 1% கூட செய்ய முடியாது. Who dares? நம்ம போய் ஊரில் எங்கேயாவது இருக்கிற ஒரு தெருநாயவோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற நாயவோ பிடிச்சதில் பின்னாடி வாலில் தீப்பந்தத்தை கட்ட ட்ரை பண்ணுவோமா? அட்லீஸ்ட் அப்படி ஒரு காரியத்தை செய்கிறத பற்றி யோசிச்சாவது பார்ப்போமா? we won't. நம்ம அதை பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். காரணம் அதனுடைய விளைவு என்னன்றது நமக்கு என்ன செய்யும் தெரியும். அவரை பாருங்க, 300 நரிகளை பிடிச்சு அதனுடைய வாலில் பந்தத்தை கட்டி பரலோகத்துக்கு போகும்போது ஃபாதர் பாடினது போல சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன்ற மாதிரி சிம்சோனை என்ன செய்வான் பார்க்குறப்ப கேட்கணும் அவர்கிட்ட, இங்கே வாங்க, ரொம்ப நாளாக நீங்கள் செஞ்சீங்கன்னு தெரியும், நான் நம்புகிறேன், ஆனால் எப்படி செஞ்சீங்கன்னு எனக்கு என்ன செய்யணும்? 300 நரியை பிடிச்சி 300 நரி வாலிலையும் பந்தத்தை கட்டி, அதுவும் குண்டக்க மண்டக்க என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. நம்ம ஊரில் இருக்கிற நாயை என்ன செய்யும், நம்ம ஒரு திசையில் வரட்டுனா அது ஒரு திசையில் என்ன செய்யும். ஆனால் அது பாருங்க, கரெக்டாக எந்த மீதியானியுடைய இதுக்குள்ளே ஓடணுமோ, பெலிஸ்தேரியருக்குள்ள எல்லாமைக்குள்ளே ஓடணுமோ அங்கே கரெக்டாக என்ன செய்யுது, ஓடுது. கரெக்டாக அதை பிளான் பண்ணி அவ்வளவு பெரிய காரியங்களை செய்த தேவனுடைய மனுஷன். பட் அவருடைய வாழ்க்கையின் பின்பகுதியில் என்ன ஆகுது அப்படின்னா, போர்க்களத்தில் சண்டையில் எதிர்த்து நிற்கிறதுல பலசாலியாக இருந்த சிம்சோன் தெலீலாளுடைய மடியில் வார்த்தைகளில் விழுந்து போனார். எதில் விழுந்து போனார்? வார்த்தைகளில் விழுந்து போனார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் ஃபிசிக்கலி we are strong. நம்முடைய வெளிப்புற மாம்சத்தில், நம்முடைய வேலையில், நம்முடைய சில நேரங்களில், நம்முடைய ஜபத்தில், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில், சர்ச்சுக்கு போகிற காரியங்களில், ஆலயத்திற்கு அடுத்த காரியங்களில் we are very strong. ஆனால் பிசாசுக்கு நம்ம எங்கே வீக்காக இருக்கணுன்றது நல்லா என்ன செய்யும் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியில் பார்த்தா சிம்சோன் அப்படி ஒரு வீக்னஸ் உள்ள ஆளுன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? யாராவது கெஸ் பண்ண முடியுமா? அவரை பார்க்குறவங்க யோசிச்சிருப்பாங்களா, எப்பா இவ்வளவு பெரிய மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறாப்பல, ஆனால் நிச்சயம் இந்த விஷயத்தில் வீழ்ந்து போவார் அப்படின்னு யாராவது யோசிச்சிருப்பாங்களா? அவருடைய எதிரிகள் கூட நினச்சிருப்பாங்க, எப்பா இவ இருக்கிற வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களை தொடவே முடியாதப்பா, அவ்வளவு பராக்கிரமமான மனுஷன், அவனை வீழ்த்தவே முடியாது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பலவீனம் இருந்தது. கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து ஆயிரக்கணக்கான பேரை கொல்றாருங்க. ஆயிரக்கணக்கான. நமக்கு இப்படி ஒரு விரோதம் இருக்கே, நமக்கு விரோதமாக இப்படி வருவாங்களே, அதனால் நம்ம எப்பயும் ஒரு கத்திய பையிலேயே அப்படி என்னமே இல்லை. அவருக்கு தெரியும் ஆண்டவர் பலப்படுத்துவார். வெப்பனே இல்லாமல் சண்டைக்கு போய் ஆயிரக்கணக்கான பேர் என்ன செய்வோம், கொல்லுவோம். அவ்வளவு அப்படி இருந்த ஒரு மனுஷன். ஆனால் அந்த தெலீலாளுடைய வார்த்தைகள் என்ன செய்துட்டாரு, மயங்கி தன்னுடைய பலத்தை என்ன செஞ்சிட்டாரு, இழந்து போனார். என்னுடைய பிள்ளையே,
we might be strong in one aspect. ஒன்றை புரிஞ்சுக்கணும், ஒரு காரியத்தில் நம்ம பெரிய பலவான்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நம்முடைய பலவீனம் ஒரு நாளும் பிசாசுக்கான வாசலாய் மாறிவிட கூடாது. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி பல மேல் சிம்சோனும் சரி ஃபீமேல் சிம்சோனிஸும் சரி பலவீனமாக இருக்கிற காரியம் எது தெரியுமா? ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன். எதிர்பாலினத்தவர் மீதான அந்த ஈர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா? பலருக்கு அதுதான் பிரச்சனையாக வந்து முடியுது. நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, நல்ல அன்பு காட்டுறவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு காரியத்தை விட்டுட்டு மற்ற காரியங்களெல்லாம் அப்படியே நம்ம நிதானித்து பார்த்தோன்னா அவங்கள போல ஒரு ஆளை, அவங்கள போல ஒருத்தவங்களை நம்மளால் பார்க்கவே முடியாது. ஆனால் அவங்களுடைய மறைமுகத்தில் அவங்களுக்குள்ள ஒரு பலவீனம், அவங்களுக்குள்ள ஒரு பலவீனம், அவங்களுக்குள்ள ஒரு பலவீனம். சிம்சோன் பாருங்க, அவ்வளவு பலமாக இருந்த மனுஷன் விழுந்து போனார். he is caught up in his act. வசனம் சொல்லுது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 21வது வசனத்தில், பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அல்லேலூயா. பல நேரங்களில் நாம் நம்முடைய கிரியைகளினாலே பிடிக்கப்படும் பொழுது, நம்முடைய கிரியைகளினாலே சிக்கிக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? முதல்ல அவனை பிடிச்சிட்டாங்களாம். என்ன செஞ்சுட்டாங்களா? இதுவரைக்கும் சுதந்திரமாக தெரிஞ்ச மனுஷன், இதுவரைக்கும் அவர் எங்கே போகணும்னு நினைக்கிறாரு அங்கே என்ன செய்வார்? போவார். என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு அதை பண்ணுவார். ஆனால் இப்போ அவருக்குள்ளே இருந்து சுதந்திரம் என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. அடுத்த வார்த்தை, அவனுடைய கண்களை பிடுங்கி. எவ்வளவு பராக்கிரமம் உள்ள மனுஷன். நம்ம இப்போ பேசணும்ல, இவ்வளவு பெரிய காரியத்தெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு என்ன செய்ய வைக்கிறாங்க தெரியுமா? மாவரைக்க வைக்கிறாங்க. என்ன வச்சாங்களா? மாவரைக்க வைத்தார்கள். எவ்வளவு கொடுமையான ஒரு நிலைமை இல்லை? எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதே சிம்சோன் கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டுட்டு அப்படியே நிற்கிறப்ப எவ்வளவு பராக்கிரமமாக இருந்திருக்கும். அந்த காட்சி எவ்வளவு அம்சமானதாய், எவ்வளவு ஒரு ஒரு வீரமிக்க காட்சியாக இருந்திருக்கும். அதே சிம்சோன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், தலைமயிர் சிரைக்கப்பட்டவனாய், வெண்கல விலங்குகளினால கட்டப்பட்டவனாய் உட்கார்ந்து மாவரைத்து கொண்டிருக்கிறான். மாவரைத்து கொண்டிருக்கிறான். உடைய பலவீனங்களை குறித்து நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் சுதந்திரவாளிகளாய், ஆண்டவர் அப்படித்தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார் இல்லையா? அழைத்து இருக்கிறார் தேவனுடைய சுதந்திரவாளிகளாய் இருக்கும்படிக்கு. ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய பலவீனத்தில் எச்சரிக்கையாய் இராவிட்டால் நீங்களும் நானும் இப்போ இருக்கிற சுதந்திரத்தில் நம்மளால் வாழவே முடியாது. சமீபத்தில் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதாவது நம்ம வாழ்க்கை சுதந்திரமாக இருக்கணும். சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா எனக்குள்ள எந்த ஒரு அதை எப்படி சொல்கிறது, ஒரு கட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். நான் ஒரு புரிதல் வந்துச்சு. அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ நான் ஒருத்தவங்களை பார்க்குறேன்னு வச்சுங்களேன், அவங்கக்கிட்ட நான் ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு நான் அதை என்ன செய்யணும்? செய்யணும். ஒருவேளை என்னால் செய்ய முடியலன்னு வச்சுங்களேன், அவங்கக்கிட்ட போய் என்னால் செய்ய முடியலன்றதை என்ன செஞ்சுக்கணும்? ஒத்துக்கணும். ஆனால் இதை ஒத்துக்க முடியாமல் ஒரு மனநிலை இருக்கும். இது எப்படி இருக்கும்? ஒத்துக்க முடியாமல். சிலருக்கு என்ன இருக்கும்னா, அவங்க நம்மகிட்ட கேட்ட மாதிரி 4 பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க, அதனால யாராச்சும் ஒருத்தரவங்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க? உதவி செஞ்சுருப்பாங்க, நினச்சி விட்டுருவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எப்படி போய் அவங்கக்கிட்ட முடியாதுன்னு சொல்கிறது, அவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன செஞ்சுக்குவோம்? இது ரெண்டுமே நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கான சிறையாய் பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்? நான் இன்னும் அந்த காரியத்திற்குள்ளேயே கட்டப்பட்டு இருக்கிறேன். ஒருவேளை என்னால் முடியலைன்னா நான் டைரெக்டாக அவங்ககிட்ட என்ன செஞ்சிடலாம்? ஃபோன் பண்ணியோ அல்லது நேரில் பார்த்தோ இப்படி சொல்லியிருந்தேன், என்னால் அது முடியலை, தப்பாக எடுத்துக்கு அதிகம் என்ன செஞ்சிடலாம் சொல்லிட்டேன். நான் அதுலேருந்து எங்கே வந்துடுவேன்? வெளியே வந்துடுவேன். நான் குற்றம் சாட்டப்படுவதற்குரியவனா என்ன செய்ய மாட்டேன்? இருக்க மாட்டேன். ஒருவேளை நான் செய்ய விரும்பின காரியத்தை செய்ய முடியவில்லை என்றால் அவங்க ஃபோன் பண்ணணும்னு எதிர்பார்க்காம நானே போய் அவங்ககிட்ட என்ன செஞ்சிருவேன்? சொல்லிடுவேன். அந்த கட்டிலிருந்து நான் வெளியே வந்துடுவேன். இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமான வாழ்க்கை நீங்கள் தான் என்ன செய்யணும்? வாழ வேண்டும். நம்முடைய கிரியைகளிலும் சரி, நம்முடைய பேச்சிலையும் சரி, நான் ஒரு வார்த்தை தேவையில்லாமல் விட்டுட்டேன்னா அது என் மேலே குற்றச்சாட்டை என்ன செய்யும்? மாறும். நான் ஒரு பார்வை தேவையில்லாமல் பார்ப்பேனே ஆனால் அது என் மேலே குற்றச்சாட்டை என்ன செய்யும்? மாறும். ஆண்டவர் விரும்புகிறது அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உட்படாதவர்களாய்,
பிடிக்கப்படாதவர்களாய், கண்கள் பிடுங்கப்படாதவர்களாய், விலங்கிடப்படாதவர்களாய் நீங்களும் நானும் சுதந்திரவாளிகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இப்படி இருந்த சிம்சோன் பிடிச்சிட்டாங்க. காரணம் என்ன? அவருடைய பலம் நெசந்துருச்சு, போயிருச்சு. நான் இப்படி நோட் பண்ணியிருக்கிறேன், சிம்சோனுக்கு தலையில் மொட்டை அடிச்சோடனே அவருடைய பலனெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. இங்கே இருக்கிற நம்மில் எல்லாருக்குமே முடி இருக்கு, ஆனால் பலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? நான் அப்படி நோட் பண்ணியிருக்கிறேன், ஸ்பிரிச்சுவல் பால்ட் அப்படி போட்டிருக்கேன். ஸ்பிரிச்சுவல் பால்ட்னஸ், ஆவிக்குரிய மொட்டை. என்ன மொட்டை? நமக்கு நல்ல முடி இருக்கு, அந்த முடியை நம்ம பராமரிக்கிறோம், நம்ம பல எண்ணெய்களை தேய்க்கிறோம், அது அப்படியே கழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு, அது அப்படியே லென்த்து குறைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு என்னென்னமா பண்ணுறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவன் நமக்கு தந்த அந்த பலத்தோடு இருக்கிறோமா? தேவன் நமக்கு தந்த அந்த சுதந்திரத்தோடு இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு தந்த அந்த அதிகாரத்தோடு இருக்கிறோமா? அல்லது நாம் நம்முடைய பலவீனத்தில் விழுந்ததின் நிமித்தம் சிம்சோனை போல ஆவிக்குரிய மொட்டையடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? நாம் நிதானித்து பார்க்கலாம். ஏன் ஆவிக்குரிய மொட்டை வெளியே என்ன செய்யாது? தெரியாது. நல்லா காலையில் தலை குளிச்சு, எனக்கு கூட கொஞ்சம் பாதி போயிடுச்சு, நல்லா தலைக்கு குளிச்சு அப்படியே ஷாம்பு போட்டு அப்புறம் எண்ணெயை தேய்ச்சி இருக்கிற 4 முடியும் என்ன செஞ்சுருக்கோம்? ரெடி பண்ணி அப்படியே பயங்கரமாக வந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய உள்ளான மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இஸ் ஹி ஃப்ரீ? அவன் சுதந்திரமாக இருக்கிறானா? அவன் சுதந்திரமாக இருக்கிறானா? அல்லது கட்டப்பட்டவனாய், சிறைப்பட்டவனாய், கண்கள் பிடுங்கப்பட்டவனாய்? சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அடுத்து அப்படியே தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். அல்லேலூயா. இப்போ அடுத்து எங்கே தெரியுமா போகுது? அவங்க ஒரு டைம் வர்றப்போ அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் 2025 மாதிரி அவங்க ஒரு செலிப்ரேஷன். என்ன செலிப்ரேஷன் தெரியுமா? இத்தனை வருஷம் நமக்குடைய எதிரிகளாய் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பாய் ஆண்டவரால் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இப்போ என்ன செஞ்சுட்டான்? வீழ்ந்து போயிட்டான். அவன் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், இப்போ நம்ம ஜெயிலில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? மாவரைச்சுக்கிட்டு இருக்கிறான். எனவே அந்த சிம்சோனை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்த நம்முடைய கடவுளுக்கு நம்ம என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். சுற்றிலும் எதிரிகளால் சூழப்படுகிறார். அவ்வளவு பராக்கிரமமாயிருந்த சிம்சோன், அவ்வளவு பலசாலியாயிருந்த சிம்சோன், வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது ஏற்கனவே மாவரைச்சிக்கிட்டு இருக்கிறார், அவரை கூட்டு வந்து என்ன செய்ய வைக்கிறாங்க? வேடிக்கை காட்ட வைக்கிறாங்க. இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, என்டர்டெயின் பண்ண வச்சாங்களாம். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், அவங்களுக்கு பொழுது போகணும். அவனை சும்மா நிற்க வச்சு அவனை பார்த்து இவங்க சந்தோஷப்படணும். சிம்சோனின் வீழ்ச்சியை பார்த்து இவங்க என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். அதை பார்க்க எங்களுக்கு ஒரு உற்சாகம், அதை பார்க்க எங்களுக்கு ஒரு வெறி, அதை பார்க்க எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. எவ்வளவு மோசமான பரிதாபமான ஒரு நிலைமை இல்லை? எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கின ஒரு மனுஷங்க, அவ்வளவு பெரிய சிம்ம சொப்பனமாய் விளங்கின ஒரு மனுஷன் இப்பொழுது வேடிக்கை காட்டுகிறவனாய் அவர்களுக்கு முன்பதாக. காரணம் பலவீனம். தேவனுடைய பிள்ளையே, உங்க மேல என் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற அழைப்பு வேடிக்கை காட்டுகிற அழைப்பு அல்ல. மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் குற்றம் சாட்டப்பட்டவர்களாய், அல்லது அவர்களால் கேலி செய்யப்படுகிறவர்களாய், அவர்களால் எள்ளி நகையாடப்படுகிறவர்களாய் நிற்கிறதற்காக ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கல. உங்களையும் என்னையும் தேவன் அவர்களுக்கு வெளிச்சமாய், உலகத்திற்கு உப்பாய் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, தன்னிடத்தில் இருந்த பரிசுத்தத்தை சிம்சோன் என்ன செஞ்சிட்டாரு? இழந்து போனார். இப்போ அவருக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை. யாரிடத்திலும் போய் அவர் உதவி கேட்க முடியாது. யார் வருவா? மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஆண்டவர் யாரை தான் வச்சிருந்தாரு? சிம்சோனை தான் வச்சிருந்தார். இப்போ சிம்சோனே உள்ளே போயிட்டாருன்னா அவர் யார்கிட்ட போய் கேட்பாரு? அப்பா வந்து எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீ வந்து காப்பாற்றுங்கன்னு யார்கிட்ட கேட்க முடியுமா? ஒரு உதவியும் இல்லை. கிழக்கும் அடைபட்டது, மேற்கும் அடைபட்டது, வடக்கும் அடைபட்டது, தெற்கும் அடைபட்டது. ஆனால் சிம்சோன் ஒரு காரியத்தை முடிவெடுத்தார். அவ்வளவு பரிதாபமான ஒரு சூழ்நிலையிலும்,
அவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் யோசித்து பாருங்களேன். இப்போ சிம்சனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம சிம்சனுடைய பராக்கிரத்தை பார்க்குறப்ப அவர் சூப்பர், அவர் ஹீரோன்னு நினச்சிடறோம். அவருடைய பின்பகுதியை பார்த்த உடனே அவர் அப்படியே மோசமான ஆளுன்னு அப்படியே குழி தோண்டி புதைச்சிடறோம். என்ன செஞ்சிடறோம்? சிம்சோனு பாரு, உனக்கு தேவைதான், நீ ஒழுங்காக இருந்திருக்கணும்ல, இல்லாததுனால தான் இப்படி என்ன செஞ்சுட்ட ஆயிட்ட. ஆனால் அந்த சிம்சோனுடைய மனதுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வேதனை இருந்திருக்கும். ஆனால் அந்த வேதனையின் மத்தியிலும் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். என்னை சுற்றிலும் இருக்கிற வாசல்கள் அடைபட்டாலும் there is one way through which I can seek help. அந்த ஒரு வழியில் நான் உதவியை எதிர்பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய பலவீனங்களின் நிமித்தம், நாம் செய்த சில காரியங்களின் நிமித்தம், ஒருவேளை சில டெசிஷன்ஸ் நம்ம தப்பாக எடுத்திருக்கலாம், ஒருவேளை சில வார்த்தைகள் நம்ம தப்பாக பேசியிருக்கலாம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெளிப்படுத்துகிற சில செயல்பாடுகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாததாய் பிசாசுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுக்கிறதா இருக்கிறது நிமித்தம் நீங்களும் நானும் பலவீனப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், there is one way. நீங்கள் உதவி எதிர்பார்க்கிற ஒரு வழி உண்டு. சம்டைம்ஸ் நீங்களும் நானும் அப்படி நம்முடைய கிரியைகளினால சிக்கப்படும் பொழுது நம்ம யாருக்கிட்டையும் போய் என்ன செய்ய முடியாது, உதவி கேட்கவே முடியாது. இப்போ எனக்கு ஒரு பசிக்குதுன்னு வச்சுங்களேன், நான் போய் தைரியமாக எங்ககிட்ட யார்கிட்டையாவது கேட்கலாம், எனக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க, எனக்கு என்ன செய்யணும், சாப்பிடணும்னு கேட்கலாம். ஆனால் ஏற்கனவே நான் குடிச்சிட்டேன், எனக்கு ஏற வேண்டியது என்ன செய்யலை, ஏறலை, இப்போ மறுபடியும் குடிக்கணும். ஆனால் என்ன இல்லை, நான் சாப்பாட்டுக்கு கேட்குற அளவுக்கு தைரியமாக போய் இதை கேட்க முடியும்னு நினைக்கிறீங்களா? என்ன செய்வேன் நான் திண்டுக்கல், நான் இங்கே வேலைக்காக ஒருத்தர் கூப்பிட்டாரு, அவரை நம்பி தேனிக்கு என்ன செஞ்சேன், வந்தேன். இப்போ ஃபோன் பண்ணால் என்ன செய்ய மாட்டாரு, ஃபோனை எடுக்க மாட்டாரு. திரும்ப நான் எங்கே போகணும், எந்த திண்டுக்கலுக்கு போகணும், என்கிட்ட காசு இல்லை. ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்கே போயிடுவேன், எந்த திண்டுக்கலுக்கு. என்னால் சாப்பாட்டுக்கு இல்லைன்றதை தைரியமாக கேட்க முடிஞ்சதால இந்த ஒரு தவறை செய்வதற்கு என்னால் தைரியமாக கேட்க முடியலை. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருக்குமையானால் நம்மளால் தைரியமாக போய் மற்றவங்ககிட்ட கேட்கவே முடியாது. அது நமக்குள்ளேயே தான் இருக்கும். நமக்குள்ளேயே போட்டு நம்ம அதை அப்படியேவும், நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, அப்படியே புழுங்கிக்கிட்டே இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை, சிம்சோனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சரிவை சந்தித்திருந்தாலும், இவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருந்தாலும் அவர் இன்னும் விட்டு விடவில்லை. அவருக்கு யாருக்கும் போய் பிரசங்கம் பண்ணல. ஆச்சரியமா இருந்துச்சுங்க. அவருக்கு யாரும் போய் பிரசங்கம் பண்ணல. அவர்கிட்ட யாரும் போய் சிம்சோனை நீ விட்டு விடாதே, உனக்கான ஒத்தாசை, உனக்கான உதவி வந்து கொண்டிருக்கிறது, கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டாலும் ஓ வானத்தை நோக்கி பார், அவர் உனக்கு உதவி செய்வார்னு சொல்றதுக்கு ஆளே இல்லை. சுற்றிலும் நின்று அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இத்தனை வருஷம் நம்ம கிட்ட ஆட்டம் காட்டி சிக்கு நடையாள மாப்பிள்ள, இன்னைக்கு உன்னை என்ன செய்ய போறோம், பழக்க போறோம் அப்படின்னு பூரா நிற்கிறாங்க. ஆனால் சிம்சோனுக்குள்ள நான் விட்டு விட மாட்டேன். ஐ ஸ்டில் ஹாவ் ஹோப். எனக்கு இன்னும் நம்பிக்கை உண்டு, எனக்கு இன்னும் பலன் உண்டு, எனக்கு இன்னும் ஒரு வழி உண்டு. அவங்க யாருக்குமே தெரியாதுங்க, சுற்றில் இருந்த எதிரிகள் யாருக்குமே தெரியாது சிம்சோனுக்கு அப்படி ஒரு உதவி கிடைக்கும் யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. nobody didn't even think about it. சரச்ச முடி மறுபடியும் முளைக்கணும் யாருமே என்ன செய்யல, கூறு இல்லை, அவ்வளவுதான் கூறு. ஹல்லேலூயா. சரி, ஒரு தடவை பண்ணிட்டேன், மறுபடியும் ஆனால் தேவன் ஒருவர் இருந்தார். சிம்சோன் பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறார். he prayed very short prayer, ஆனால் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு பவர்ஃபுல் ப்ரேயருங்க. வசனம் சொல்லுகிறது, சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, யாரை நோக்கி, கண்களை யாரை நோக்கி ஏறெடுத்தாரா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோனுக்கு ஒரு காரியம் தெரிந்தது. என்னை சுற்றிலும் இருக்கிற வாசல்கள் அடைபட்டிருந்தாலும், என்னை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர்கள் நான் அழிந்து போக வேண்டும் என்று நினைத்தாலும், என்னை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர்கள் நான் எப்படி வீழ்வேன் என்பதை பார்ப்பதற்காக ஆர்வமாய் காத்து கொண்டிருந்தாலும், there is one way, ஒரு வழி உண்டு. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பல நேரங்களிலே சிம்சோனை வீழ்ந்து போனவனாகவே பார்த்துட்டோம். எப்படி பார்த்துட்டோம், வீழ்ந்து போனவனாகவே பார்த்துட்டோம். சிம்சோன் he is not a failure. உன்னை புரிஞ்சுக்கணும், சிம்சோன் தோற்று போனவர் அல்ல. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருந்த பொழுது கொன்றவர்களை பார்க்கிலும் சாகும் பொழுது கொன்றவர்கள். நல்லா கைதட்டுங்க பார்க்கல சிம்சோனுக்கு.
நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பல நேரங்களில் ஒருத்தர் ஒரு காரியத்தில் விழுந்துட்டாருன்னா அவர் விழுந்த மாதிரி என்ன செஞ்சிடறோம், பார்த்து விடுகிறோம். சிம்சோன் விழுந்து அப்படியே போகல, அவர் சிறைச்சாலையில கைதியா இருந்தார். ஆனால் சாகும் பொழுது அவர் கைதியாக சாகவில்லை, ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட வீரனாக செத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், சிம்சோனுக்கு தெரிந்தது, நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேனேயானால் அவர் இந்த நிலைமையிலும் எனக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில வெளியில நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன நடக்குது, நம்முடைய குடும்பங்களில என்ன நடக்குது, நம்முடைய தொழில என்ன நடக்குது, நம்முடைய உறவுகளுக்குள்ள என்ன நடக்குது, இது எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். மேபி பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நம்ம கேட்கறதற்கு, நம்முடைய காரியங்களை, நம்முடைய பலவீனங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் அவமானமாய் எண்ணலாம், அதை வெட்கமாய் எண்ணலாம். நல்ல காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கிப்பார். எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ, எந்த காரியம் உங்களை சிறைப்படுத்துகிறதோ, எந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் மற்றவர்களுக்கு வேடிக்கை பொருளாய் மாற்றீர்களோ, அதிலிருந்து விடுவிக்க உங்களுக்கு உதவி செய்ய இந்த இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, சிம்சோன் அளவுக்கு நீங்களும் நானும் இன்னும் மோசம் என்ன செய்யல, போகல. ஹல்லேலூயா. அது எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும், அது எவ்வளவு மோசமான சரிவா இருந்தாலும், அது எவ்வளவு கேவலமான பாவமா இருந்தாலும், அதிலிருந்து உங்களையும் என்னையும் மீட்டு விடுவிக்க உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி, என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. ஒருவேளை ஆண்டவரை நோக்கி சிம்சோன் கூப்பிடும் பொழுது நான் யோசிக்கிறேன், இப்படி கூப்பிட்டு வர, ஆண்டவரே நான் அவமானப்பட்டது உண்மைதான், யாருக்கு முன்பதாக நான் பயங்கரமானவனாய் பராக்கிரமசாலியை தெரிஞ்சனோ அவங்க கண்களுக்கு முன்பதாக இப்ப நான் வேடிக்கை பொருளா தெரியறது உண்மைதான். ஆனா நான் என் அவமானத்தோடு சாக விரும்பவில்லை, இந்த தோல்வியோடு நான் சாக விரும்பவில்லை, இந்த சரிவோடு நான் சாக விரும்பவில்லை. இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டார். இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டார். ஒருவேளை அப்படிப்பட்ட ஏதாவது சரிவுகள், தோல்விகள் நம்ம முன்னெடுத்த காரியங்களில் ஏற்பட்டிருக்குமோ என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த அவமானத்தோடு என்னுடைய மீதி வாழ்க்கையை நான் வாழ விரும்பவில்லை, இந்த தோல்வியோடு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ விரும்பவில்லை. I'm not going to defend it. நான் அதை ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலப்பா. என்னை அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில் கொண்டு வாங்க, அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில் கொண்டு வாங்க. சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் அவனை பலப்படுத்தினார், கர்த்தர் அவரை பலப்படுத்தினார். ஒருவேளை சிம்சோன் மீது ஆண்டவர் கோபமாக இருந்திருப்பாரே ஆனால், சிம்சோனை ஆண்டவர் புறக்கணித்திருப்பாரே ஆனால், ஆண்டவர் மறுபடியும் சிம்சோனை என்ன செஞ்சிருக்க மாட்டார், பலப்படுத்தி இருக்க. பக்கத்தில் வச்சு, உங்கள் மேலே ஆண்டவர் கோபமாலாம் இல்லைங்க, உங்கள் மேலே ஆண்டவர் வருத்தப்படுகிறதெல்லாம் இல்லை. அவர் எங்கள் அப்பா இல்லையா? சொல்லுங்கள், நம்ம அப்பா. சொல்லுங்கள், நம்ம அப்பா. கடந்த வாரத்தில் ஒரு தங்கச்சி வந்தாங்க, வந்து ஜெபம் பண்ணினாங்க, ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள அனுப்புகிறப்போ கண்களில் அப்படியே கண்ணீர் தேம்பி நிற்கிது. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்னாச்சுமா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்போ அவங்க சில காரியங்களை சொன்னாங்க. குடும்பத்தில் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவரை நம்புகிறேன், நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் குடும்பத்தில் இன்னும் ரட்சிப்புக்குள்ளே வராததுனால சில காரியங்கள், ஆண்டவர் விரும்பாத காரியங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயும் அவங்களுடைய அந்த நிலையை பார்த்து நான் உடஞ்சி போனேன். வி ஹாவ் அ ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம்ங்க. இப்போ நீங்களும் நானும் நினச்ச நேரம் பைபிள் எடுத்து உட்காந்து என்ன செய்யலாம், வாசிக்கலாம். வாசிக்க தான் மாற்றோம். நினச்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். நீங்களும் நானும் நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னால் நம்மளை யாரும் போக வேணான்னு சொல்ல போகிறது இல்லை.
நீங்களும் நானும் நம்முடைய வீட்டில் ஒரு ஆண்டவருடைய பாட்டை போட்டால் இந்த பாட்டெல்லாம் அங்கே போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் நம்மை சுற்றி அப்படி ஒரு கூட்ட ஜனம் உண்டு. அவங்க சொல்கிறப்ப உண்மையிலே நான் உடஞ்சு போனேன். இது வரைக்கும் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்குறேன், ஆனால் இந்த அளவிற்கு அது எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதில்லை. நான் உடஞ்சு போனேன். நான் உங்ககிட்ட சொன்னேன், தங்கச்சி, நீ நான் ஆராதிக்கிறவர் வெறும் கடவுள் இல்லை, அவர் நம்ம அப்பா. அவர் யார்? அப்பா. வெளியில் நான் என்ன பண்ணுறேன், யார் என்ன சொல்கிறா, நான் யாருக்காக என்ன செய்ய வேண்டி இருக்கிறது எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு உன் மனசில் நீ எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறன்றது என்ன செய்யும் தெரியும். அவர் அதை தான் பார்ப்பார். அவர் எதை தான் பார்ப்பார்? அதை தான் பார்ப்பார். உன்னுடைய சூழ்நிலைகளை உன்னை காட்டிலும் அவருக்கு நல்லா என்ன செய்யும் தெரியும். அதனால் நான் அப்படி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுதே, இது நிமித்தம் ஆண்டவர் என் மேலே கோவப்பட்டுருவாரோ, இதனால் ஆண்டவர் என்னை விட்டு தூரமாக போயிடுவாரோ என்ன செய்யாத, நினைக்காத. அவர் நம்முடைய அப்பா. அவர் நம்முடைய அப்பா. சிம்சோன் அப்படி தான் யோசிச்சிருப்பார். ஆண்டவரே, நான் இப்படி விழுந்திருந்தாலும், இவ்வளவு பெரிய காரியத்தில் நான் பலத்தையெல்லாம் இழந்து, நீர் என் மேலே வைத்த அழைப்பை இழந்து, நீர் என் மேலே வச்ச நோக்கத்தை இழந்து, இவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு போயிருந்தாலும் இன்னும் நான் உங்களை நம்புகிறேன். இந்த அப்பாவை நான் கூப்பிட்டா இந்த அப்பா ஓடி வந்து எனக்கு என்ன செய்வார்? வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கை எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒருவேளை நமக்குள்ள இருக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள், பாவத்தின் காரியங்கள், விளைவுகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவீர்களே ஆனால் he can still restore your life. உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பித்து, நீங்கள் இழந்து போன பலத்தை மறுபடியும் உங்களுக்கு தந்து, இழந்து போன மகிமையை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தந்து, உங்களை கோழைகளாய் அல்ல வீரர்களாய் மாற்ற அவரால் முடியும். உங்களை சிறைவாசிகளாய் அல்ல சுதந்திரவாளிகளாய் அவரால் மாற்ற முடியும். கண்களை மூடி சொல்லுவோமா? என் கண்களை ஏறேடும், ஓ கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, வெட்கப்படுவதில்லை கண்களை, ஓ என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, வெட்கப்படுவதில்லை. சிம்சோனை போல இன்னொருத்தருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படி ஒரு உதவி செய்தார். யவீரு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். யவீரு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். வசனம் சொல்லுகிறது, அவர் ஜெப ஆலய தலைவனாகிய யவீருவான். அவர் யாரு? இந்த ஜெப ஆலய தலைவன். அப்படின்னா இப்போ நமக்கு இருக்கிற சர்ச் இந்த செட்டப் வேற, இந்த ஆலய செட்டப் வேற. அந்த காலத்தில் யூதர்கள் அவர்கள் போய் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கென்று, அவர்களுக்கு அந்த காலத்தில் இருந்த அந்த வேதத்தை வாசிப்பதற்கு என்று சில காரியங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கூடுகிற இடமாக எதனை செய்தது அவங்கள பொறுத்தளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாக்ரெட் பிளேஸ், ஒரு பரிசுத்தமான ஒரு இடம். எப்படிப்பட்ட இடம்? அவ்வளவு மகிமையான ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்திற்கு தலைவனாக ஒருத்தர் இருக்கிறார்னா, அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் அவர் எப்படி பார்த்துருப்பாருன்றதை நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும். நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. அவர்களுடைய மத முறைமைகளில் அவ்வளவு கட்டுப்பாடு உள்ளவர்கள், அவ்வளவு கட்டுப்பாடு உள்ளவர்கள். நம்ம இப்போ இருக்கிற மாதிரி எல்லாம் சகஜமாக அவர்களால் இருக்க முடியாது. காரணம், அவர்களுக்கென்று ஒரு ஸ்தானம் உண்டு. அப்படி ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருந்தவர். அப்படிப்பட்ட யவீருக்குரிய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவருடைய மகள், ஒரே மகள். எப்படிப்பட்ட மகள்? வேற குழந்தை இல்லை. வசனம் சொல்கிறது, அவருடைய ஒரே மகள் மரண அவஸ்தையா இருக்கிறாள். she is about to die. சாக போறாங்க. யோசித்து பாருங்களேன். அவர் ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல. இந்த சமூகத்தில் அவருக்கென்று சில அதிகாரம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவருடைய பிள்ளைக்கு பலவீனம்னா அப்படியே வீட்டில் படுக்க வச்சு சும்மா பார்த்துட்டே இருந்திருப்பாரா? நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? பார்த்துட்டே இருந்திருப்பாரா? அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்பாரு? ட்ரை பண்ணியிருப்பார். யவீரு கூட்டிட்டு போகும் பொழுது தான் 18 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாங்க? 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்கிறாங்க? வர்றாங்க. அந்த ஸ்திரீயை குறித்து சொல்லும் பொழுது வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் வைத்தியத்துக்கு என்ன செஞ்சாங்க? அப்போ ஆஸ்தியை எல்லாம் வைத்தியத்துக்கு செலவழிக்கிற அளவுக்கு வைத்தியம் என்ன செஞ்சிருக்கு? இருந்திருக்கு. நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள் அப்போ என்ன செஞ்சிருக்கு? இருந்திருக்கு. அப்போ யவீரு சும்மா இருந்திருப்பாரா? எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துருப்பார், எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பார். ஒரே பிள்ளை, ஒரே மகள், எப்படியாவது அந்த பிள்ளையை காப்பாற்றிடணும்.
தன்னால் இயன்ற காரியத்தை, தன்னால் இயன்ற தன்னுடைய தகுதிக்கு மிஞ்சினதை கூட ட்ரை பண்ணியிருப்பார். கிழக்கும் அடைபட்டது, மேற்கும் அடைபட்டது, வடக்கும் அடைபட்டது, தெற்கும் அடைபட்டது. He tried his best. அவருடைய பிள்ளையை காப்பாற்றுவதற்காக எந்த காரியமும் வாய்க்கல, எந்த வைத்தியமும் அவருடைய பிள்ளையை காப்பாற்ற முடியலை. அப்பொழுதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் என்ன செய்கிறார்? கேள்விப்படுகிறார். அவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது, என்னால் முடிஞ்ச எல்லா வைத்தியமே என் பிள்ளைக்கு பார்த்துட்டேன், என் ஒரே பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு இப்போ ஒரு வழி கிடைத்திருக்கிறது. எதுவுமே கை கொடுக்கலனாலும் இந்த இயேசு எல்லாரையும் சுகமாக்குனாருன்னு சொல்கிறாங்க. இந்த இயேசு செத்தவர்களையும் உயிரோடு எழுப்புறாருன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு வழியை நான் என்ன செய்ய போகிறேன்? பின்பற்ற போகிறேன். அந்த ஒரு வழியில் என் பிள்ளைக்கான சுகத்தை, என் பிள்ளைக்கான ஜீவனை, எனக்கான உதவியை நான் எதிர்பார்க்க போகிறேன்னு நேர ஆண்டவர்கிட்ட ஓடுறார். யாருக்கிட்ட ஓடுறாரு? ஆண்டவர்கிட்ட ஓடி வசனம் சொல்லுகிறது, சாஷ்டாங்கமாய் அவர் பாதத்தில் என்ன செஞ்சாராம்? பலமுறை தியானித்திருக்கிறோம், பலமுறை தியானித்திருக்கிறோம். பல நேரங்களில் பிள்ளைகளுக்கு ஒன்றுனா நம்ம யாருன்றதே நம்ம என்ன செஞ்சிடறோம் இல்லையா? காரணம் அது யார்? பிள்ளைக்குன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் நான் ஜெபாலய தலைவன், மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, ஊர் என்னை பற்றி என்ன நினைக்கும், நான் எப்படிப்பட்ட ஆளு, அதெல்லாம் கிடையாது. பிள்ளைன்னு வந்துடுச்சுல, நான் யாராக இருந்தால் என்ன? ஆண்டவருடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே என் பிள்ளை மரண அவஸ்தையாக இருக்கிறாள், நீங்கள் வந்தீங்கன்னா என் பிள்ளை என்ன செஞ்சிருவா? சுகமாயிருவா, சுகமாயிருவா. யோசித்து பாருங்க. இப்போ ஜெப ஆலய தலைவன் என்கிற அந்த பதவி, அந்த ஸ்தானம் ஒரு வகையில் யவீருவுக்கு மேன்மைக்குரியதாய் மகிமையாக இருந்தாலும் இன்னொரு தரப்பு இருக்கும். அவங்களுக்கு ஜெப ஆலய தலைவன் என்கிற அந்த பதவியே யவீருவை கிண்டல் பண்ணுறதற்கான டூலாக, ஒரு ஆயுதம் என்ன செஞ்சுருக்கும்? மாறி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்க. நம்ம சராசரியாக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல, டாக்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. நம்ம இப்போ போகிறோன்னு வச்சுங்களேன், டாக்டரை பார்க்க போகிறோம். நம்ம ஃபீவர் வந்து நம்ம சளி பிடிச்சி டாக்டரை பார்க்க போகிறோம். அவங்க மாஸ்க் போட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்ககிட்ட கேட்குற, என்ன திடீர்னு மாஸ்க்கு? இல்லை கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. நம்ம கேட்குற அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? டாக்டருக்கே? யாருக்கு? அவங்களும் மனுஷங்க தானே, நம்மை போல் அவங்களுக்கும் பலவீனம். நம்ம கேட்குற கேள்வி என்னது? டாக்டருக்கே காய்ச்சலா? உங்களுக்கே இப்படியா? இப்போ ஜப ஆலய தலைவனாகிய யவீருவை பார்த்து என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் மற்றவங்களுக்கு வசனத்தை சொல்லியிருப்பார், அவர் மற்றவங்களை ஆண்டவரை நம்புங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனைனா, எந்த ஸ்தானம் அவருக்கு மகிமையாக இருந்ததோ அதே ஸ்தானம் மற்றவங்களுக்கு என்னவா மாறிடும்? பெரிய ஜப ஆலய தலைவனா, பெரிய பாஸ்டரா. இப்போ அவர் பிள்ளைக்கு என்ன வந்துருச்சு? காய்ச்ச வந்துருச்சு. அவர் வீட்டிலேயே பிரச்சனை என்ன செஞ்சிருச்சு? இப்போ அவர் எப்படி மற்றவங்களுக்கு கோளாறு சொல்லுவார்? பேசியிருப்பாங்களா? பேசியிருக்க மாட்டாங்களா? இவ்வளவையும் சகித்து கொண்டு யவீரு போய் ஆண்டவர் பாதத்தில் என்ன செய்கிறார்? ஆண்டவரே, யார் என்ன பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு என் பிள்ளை சுகமாகணும், அதுக்கு உங்கள் உதவி வேணும். சில நேரங்களில் நம்முடைய மேன்மை நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க, சே உன்னைய போல ஒரு ஆள் உண்டாப்பா, உன்னைய போல ஒரு மனுஷன் அந்த உலகத்தில் பார்க்கவே, அவ்வளவு நல்ல மனுஷன். அவர் சிரிச்சாருனாலேவும் அப்படியே ஒரு ஆறா ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? ஆறானா தெரியாதுல்ல, மண்டைக்கு பின்னால் வெளிச்சம் வரும்ல, ஃபோக்கஸ் லைட்டு போட்ட மாதிரி. அவர் சிரிச்சாலே அந்த இடமே எப்படி இருக்கும்? அந்த அவர் வந்தாலே அப்படி, என் மனைவியை பார்த்தாலே எனக்கு எப்படி இருக்கும்? இப்படி பேசின வாயி நமக்கு ஒரு பிரச்சனைன்னு எப்படி பேசும்? நம்ம பெருசா நீ மட்டும்தான் உலகத்திலே நல்லவே மாதிரி என்ன செஞ்ச. மற்ற நாட்களில் நீங்கள் சர்ச்சுக்கு போகிறப்ப உங்கள்கிட்ட சொல்லி விட்டுருப்பாங்க, எப்பா சர்ச்சுக்கு போகிறதில்ல எனக்காக என்ன செஞ்சுக்க, ப்ரேயர் பண்ணிக்கப்பா, என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நீ ஜெபம்னுப்பா, நீ ஜெபம்னா நடக்கும், நான் நம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு பலவீனத்தோட ஒரு பிரச்சனையோட போனோம்னா அதேவா என்ன தெரியுமா சொல்லும்? ஏசுன்னு போன. இப்போ என்னாச்சு? பக்கத்தில் வச்சுருங்க, அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க. சொல்லுங்கள், அதை பற்றி யோசிக்காதீங்க. சொல்லுங்கள், ஓடி போய் பாதத்தில் விழுந்துருங்க. யவீரு ஓடி போய் ஆண்டவர் பாதத்தில் விழுகிறார். இப்போ பாருங்க, இப்போ யவீருவுக்கு இதெல்லாம் தாண்டி, இதெல்லாம் சுற்றத்தார் இதெல்லாம் தாண்டி அவர் மேலே ஒரு தனிப்பட்ட பொறுப்பு உண்டு. என்ன உண்டு? பொறுப்பு உண்டு. வீட்டில் ஏற்கனவே ஒரு கூட்டம் கூடிருச்சு. வீட்டில் என்ன கூடிருச்சு? ஒரு கூட்டம் கூடிருச்சு. பத்தாக்குறைக்கு தன்னுடைய மனைவி அங்கே இருக்கிறாங்க. அவருடைய பிள்ளை
படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, உறவுகள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்க, ஊரே பார்க்குது. இப்ப எல்லாருடைய கண்களும் யாரை பார்க்கும் தெரியுமா? யாரை பார்க்கும்? யவீருவை பார்க்கும். யாரை பார்க்கும்? பா, அந்த ஒரு பாரம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு பாரம் so painful, so painful. அந்த இடத்துல முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு, அந்த 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 காரியத்திற்கான பழியை ஏற்றுக்கொண்ட வேண்டிய பொறுப்பு குடும்ப தலைவனா யார் மேல வந்து விழுகுது? எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டு அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டாங்க. சொந்தக்காரங்க சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, மனைவி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, படுத்த மகள் அவங்களால பேச முடிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா மரண அவஸ்தையாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருந்திருக்கும்? எங்கள் அப்பா ஏதாவது செஞ்சேன்னு என்ன செஞ்சிருவாரு? இந்த மொத்த பாரமும் ஒரு மனுஷன் மேலே வர்றப்போ ஆஃபன் நான் அதை தியானிக்கும் பொழுது, பாப்பாவுக்கு சின்ன பிள்ளையாக இருந்தப்போ ஏற்பட்ட அந்த பலவீனத்தை நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. போய் பார்க்குறோம், டாக்டர் கிஷோர் அஸ்வினி அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இப்படி மறுபடியும் போய் ஒரு பல்மனாலஜிஸ்ட்டை பார்க்கணுன்னு சொல்லி ஒரு டாக்டரை பார்த்த உடனே அவர் சொன்ன வார்த்தை, இவ்வளோ நாள் எப்படி நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க, உடனே போய் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணுங்கள், பல்ஸ்லாம் குறையுது, உங்களுக்கு தெரியலை அப்படின்ட்டாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது வரைக்கும் எனக்கு தெரியலை. நான் நினச்சது சரி ஓகே அந்த மருந்து கொடுக்குறதுனால அப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டாக்டர் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு என் தோளில் தான் படுத்துருக்கிறேன், நான் தூக்கிட்டு வெளியில் வரேன். யூ கேனாட் ஸ்டில் பிலீவ். அது ஒரு மாதிரி பயங்கர பிளாக்ட் அவுட் சிச்சுவேஷன். நான் படித்த படிப்பு, அனுபவம், கூட இருக்கிறவங்க, நமக்கு உதவி செய்கிறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. கூடவே தம்பி தங்கச்சி அவங்க 2 பேர் இருந்தாங்க. அமரண்ணே மணிமேகலாக்கு அவங்கள வந்துட்டாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வந்து நிற்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அப்படியே நான் மேலே பார்க்குறேன், அப்படியே வானம் தான் தெரியுது. எதுவுமே மைண்டில் ஓடலை, எதுவுமே மைண்டில் ஓடலை. அப்புறம் மறுபடியும் போகிறோம், மதுரைக்கு கூட்டு போகலான்னு பிளான் பண்ணுறோம். ஆம்புலன்ஸ் வர வைக்கிறோம், ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் வச்சு கொண்டு போயிட்டுருக்கிறோம். கிஷோர் முன்னாடி உட்காந்துருக்கிறாரு, பின்னாடி நான் தங்கச்சி சோபனா அவங்களாம் உட்காந்துருக்கிறோம். சாரி, சோபனா காரில் வந்துட்டு இருந்தாங்க, நான் அஸ்வினி உட்காந்துருக்கிறோம், காரில் போயிட்டுருக்கிறோம். எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம், கிஷோர் அங்கே முன்னாடி உட்காந்து அவர் ஒரு பக்கம் அழுகிற, தங்கச்சி ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் அழுக, பாப்பா அப்படியே படுத்துருக்கிறா, மாஸ்க்கை கையில் வச்சு பிடிச்சிட்டே உட்காந்துருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸில் அப்படி போனதில்லை, அதுக்கப்புறமா போகிறதுக்கு ஆண்டவர் விடலை. போய்கிட்டு இருக்கிறோம், அவர் முன்னாடி பேசிட்டு எந்த ஹாஸ்பிட்டல்ன்ற டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் உள்ளே இருந்துட்டு மறுபடியும் எனக்கு அந்த கண்ணாடி வழியாக பேசுகிறார். ஆனால் இப்படி ஒரு இது சொல்கிறாங்க, எங்கே போகலாமா அங்கே போகலாமா. அந்த இடத்துல எல்லாரும் உதவி செய்யலாம், ஆனால் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு யார் மேலே விழுகுது? ஒரு குடும்ப தலைவனாய் தகப்பனா என் மேலே வந்து விழுகிறப்போ அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது என்னால் அதை உணர முடிந்தது. இதுக்கு முன்னாடி நான் அப்படி உணர்ந்தது இல்லை, நம்ம அப்படியே வாசித்து போயிருந்துருக்கிறோம். ஆனால் இந்த முறை வாசிக்கும் பொழுது ஹிட் டிஃப்ரெண்ட். எல்லாரும் அனுப்பிச்சிட்டாங்க, யவீருவே நீ தான் ஏதாவது பண்ணு, பிள்ளை என்ன செய்யணும்? காப்பாற்றணும். அந்த பிள்ளை படுக்கையில் நினச்சிருக்கோம், அப்பா என்னால் ஒன்றும் முடியலை, எப்படியாவது என்ன செஞ்சுருங்க. இப்போ இந்த மொத்த பாரத்தையும் சுமந்துட்டு போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்கும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு செய்தி வருது, உன் பிள்ளை. தகப்பனுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்களேன், தகப்பனுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. சில நேரங்களில் நாம் சில காரியங்களுக்காக ஓடும் பொழுது, சில காரியங்களுக்காக அந்த பொறுப்பை நிறைவேற்றும்படிக்கு இவ்வளவோ பிரயாசப்படும் பொழுது, இப்படி சில துர்ச்செய்திகள் நமக்கு வரும் பொழுது நம்ம ஒட்டஞ்சு போயிடும். நம்ம எப்படி போயிடுறோம்? ஒட்டஞ்சு போயிடும், நொறுங்கி போய் விடுகிறோம். ஆண்டவருக்கு அது நல்லா தெரியும். நான் அதுதான் சொன்னேன் இல்லையா, அவர் தகப்பன். அவர் யாரு? தகப்பன். He knows our heart. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஒருவேளை அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் யவீருடைய முகத்தை பார்த்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்த்து யவீருவை பிடிச்சு சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. எப்படி இவரு? ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் யவீரு உடஞ்சிட்டாரு. யவீரு என்ன செஞ்சிட்டாரு? உடஞ்சிட்டாரு. அவருடைய நம்பிக்கையை இழக்க துவங்கி விட்டார். காரணம் அவருடைய காதுகளில் வந்து சேர்ந்த வார்த்தை அவருடைய ஸ்திரத்தன்மையை, அவருடைய உறுதியை, அவருடைய வைராக்கியத்தை, எனக்கு உதவி கிடைக்கும் என்கிற தேடி ஓடி வந்த அந்த நம்பிக்கையை உடைத்து போட்டது. ஆண்டவர் சொல்றார், கையை பிடிச்சு பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. நான் இருக்கிறேன்ல, நான் உன்னை விழ விட மாட்டேன், நான் உன்னை அவமானப்பட விட மாட்டேன், நான் உன்னை தோற்று போக விட மாட்டேன். உடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு வெட்கம் நடைபெறுவதற்கு, அவமானம் நடைபெறுவதற்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். ஐ எம் ஸ்டில் ஹியர் ஃபார் யூ. ஆண்டவர் உடனே கூட்டு போறார், கையை பிடிச்சு கூட்டு போறார், வா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டு போறார். எங்கள் வீட்டில் ஒரு கூட்டம் அழுதுகிட்டு இருக்கு, துக்கம் கொண்டாடினார்கள்னு போட்டிருக்கு. இந்த துக்கம் கொண்டாடுதல்னா நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுவாங்களாம். என்ன செய்வாங்களாம்?
நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு. யோசிச்சு பாருங்க யவீருடைய மனநிலை, யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே போறாரு. வழியெல்லாம் நடந்து போறப்போ அவருடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும்? நடந்து போறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, அழாதீர்கள், சின்ன பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நெஞ்சில் அடிச்சு கூட்ட உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருச்சான். என்ன செய்ய ஆரம்பிச்சாங்களா? பக்கத்தில் பார்த்திக்கலாம், இந்த கூட்டத்துக்காகவா நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? தே ஆர் நாட் வர்த் இட். சொல்லுங்க, அவங்க அது தகுதியே இல்லை. இந்த கூட்டம் தேவைன்னா அழுகும், தேவைன்னா உடனே சிரிக்கும். நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. அந்த கூட்டத்தினால நமக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. பல நேரங்கள் அந்த கூட்டத்துக்காக நம்ம ஆண்டவரை வெளியே அனுப்பிடுறோம். என்ன தெரியுமா சொல்கிறோம்? ஆண்டவரே, நீங்கள் இன்னைக்கு வந்துட்டு போயிடுவீங்க, நாளை பின்ன என் சொந்தக்காரங்க தான் என் கூட என்ன செய்யணும்? இருக்கணும். இவங்க தான் என் கூட இருக்கணும், இவங்க தான் எனக்கு எல்லாம் பார்க்கணும். ஆனால் யவீரு ஒரு முடிவு எடுக்கிறார். இவங்க அழுவாங்க. என் பிள்ளை சாகலை, தூங்குதுன்னு இவர் சொன்னார்னா இவங்க என்ன செய்வாங்க? சிரிப்பாங்க. எனக்கு இவங்களை பற்றி பிரச்சனை இல்லை ஆண்டவரே, இவங்க போனால் போகிறாங்க, நீங்கள் வாங்க என் பிள்ளை என்ன செய்யுங்க? உயிரோட எழுப்புங்க. ஆண்டவர் உள்ளே போகிறார். ஒரே ஒரு வார்த்தை, சிறுபெண்ணே அழுத்தாகுமின்றார். மரித்த பிள்ளை உயிரோடு என்ன செய்தது? எழுந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை யவீருவை போல நம்முடைய குடும்ப பொறுப்புகளின் நிமித்தம், நம்முடைய பாரங்களின் நிமித்தம், இது ஆண்கள் பெண்கள்லாம் கிடையாதுங்க, எல்லாருக்கும் அந்த பொறுப்பு உண்டு. குடும்ப தலைவர்களுக்கு சில பொறுப்புகள் உண்டு. குடும்ப தலைவிகளாய் உங்களுக்கு பெண்களுக்கு சில பொறுப்புகள் உண்டு. பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சில பொறுப்புகளை வைத்திருக்கிறார். உங்களுடைய வேலையில் ஆண்டவர் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஊழியத்தில் ஆண்டவர் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். இப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் ஒருவேளை ஆண்டவரே என்னால் முடியலை, நான் வீழ்ந்து போவேன்றதை போல தெரிகிறதப்பா, நான் அதை இழந்து போவேன்றதை போல தெரியுது, இது ரொம்ப பாரமாக இருக்கு என்கிற மனநிலையோடு நீங்கள் வந்திருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, விட்டு விடாதே, உனக்கான உதவி வந்து கொண்டு இருக்கிறது, உனக்கான உதவி வந்து கொண்டு இருக்கிறது. என்னால் அதை செய்ய முடியலை, அதனால எனக்கு இந்த பொறுப்பு வேணாம், தூக்கி போட்டுறாதீங்க. என்னால் இந்த காரியத்தை இதுக்கு மேலே சகிச்சுக்க முடியாது, அதனால இந்த பொறுப்பே எனக்கு வேணாம், நான் அப்படியே சும்மா இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு தூக்கி போட்டுறாதீங்க. ஆண்டவர் சொல்ற, அது உன்னை நம்பி நான் கொடுத்த பொறுப்பு, அது உன்னை நம்பி நான் கொடுத்த குடும்பம், உன்னை நம்பி நான் கொடுத்த பிள்ளைகள், விட்டுறாதீங்க, உங்களுக்கான உதவி வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி, என் கண்களை ஏறெடுப்பே, கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடு, ஓ என் கைகளை, சொல்லுங்க, உம்முகம் நோ, வெட்கம் அடைவது இல்லை, வெட்கம் அடை, சொல்லுங்க, கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே. எத்தனை பேர் விசுவாசத்தோடு தள்ளாடி நடப்பதில்லை, ஓ உயர எழும்பிடுவே, வெட்கப்பட்டு போவது, உயர உயர தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. 2 கரங்களை உயர்த்தி, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவ, தைரியமா சொல்லுங்க, தைரியமா, எனக்கு ஒத்தாசை அனுப்பும், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு, அறிக்கையிடுமா சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி ஷலரகதரியே, உயர, ஓ வெட்கப்பட்டு போவதில்லை,
போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி சந்தரகபதுரியா. ஜீசஸ் எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, சகரகதுரியாந்தனரபா. வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாகையால் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைப்பா. சிம்சோனை குறித்து தியானித்தோம். வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும், வாழ்க்கையே முடிந்து போனது என்கிற சூழல் ஏற்பட்டாலும், he looked up to you Lord. உங்களை நோக்கி பார்த்தார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரப்பா. நீங்க பலப்படுத்தினீங்க. அவமானத்தில் வீழ்ந்து போக நீங்க விடலப்பா, வெட்கத்தில் வீழ்ந்து போக நீங்க விடலப்பா. மறுபடியும் அவரை வீரனாய் மாற்றினது போல எங்க வாழ்க்கையும் கர்த்தர் மறுபடியும் எங்களுடைய பரிசுத்தத்தை, எங்களுடைய அதிகாரத்தை, எங்களுடைய மகிமையை இந்த காலை வேளையில் ரெஸ்டோர் பண்ணி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. எவ்விருவை போல எங்கள் பொறுப்புகளில், எங்களை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை சில நேரங்களால் சுமக்க முடியாமல், எங்களால் அதை சரியாக செயல்படுத்த முடியாமல் நாங்கள் சோர்ந்து போகிறோம்ப்பா. நாங்கள் சோர்ந்து போகிறோம். எவ்விரு உடைந்தது போல நாங்கள் உடைந்து போய் வந்திருக்கிறோம்ப்பா, உடைந்து போய் வந்திருக்கிறோம்ப்பா. we don't know what to do. என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. இதுக்கு மேல நாங்கள் செய்யறதற்கு ஒன்றும் இல்லப்பா. உடைந்து போய் உங்க சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு எங்க கையை பிடிச்சு, இன்னைக்கு எங்க கையை பிடிச்சு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, உனக்கான உதவியை நான் செய்வேன் என்று சொல்லுகிறபடியால் உமக்கு நன்றி. உனக்கான உதவியை நான் செய்வேன் எங்களை பார்த்து சொல்லுகிறபடியால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, அபிரூப கையை பிடிச்சி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு அற்புதம் செய்தது போல இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் பிடித்து அழைத்து செல்ல போகிறபடியால் உமக்கு நன்றி. கையை பிடிச்சு கூட்டிட்டு போக போகிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் வீழ்ந்து போக போவது இல்லை, நாங்கள் வாழ்ந்திருக்க போகிறோம். நாங்கள் வாழ்ந்திருக்க போகிறோம். எங்களுக்கான ஒத்தாசை உம்மிடத்தில் இருந்து வரோம். கேட்ட வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய உதவி எங்களில் வெளிப்படுகிறதை நாங்கள் சாட்சியலாய் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.